அரிமாவின் இன்றைய முக்கிய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சரண்யா திருமண மண்டபத்தில் நகர அரிமா சங்கம், ஆரிய வைசிய அறக்கட்டளை, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தெற்கு மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நகர அரிமா சங்க தலைவர் சண்முகம் தலைமையில் மீனாட்சி மருத்துவமனை டாக்டர் வெங்கடேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றினார். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், பொருளாளர் மணி, வழக்கறிஞர் அரிமா சசிகுமார் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன், மண்டல தலைவர் நடராஜன், வட்டார தலைவர் கணேசன், மாவட்ட தலைவர் முத்துசாமி, சங்க வழிகாட்டி ஆடிட்டர் செல்வராஜ், மகளிர் அணி செயலாளர் சத்யா, கொங்கு ஒன்றிய செயலாளர் சுந்தராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் LIC அரிமா சந்திரன், பட்டய கந்தசாமி, செயலாளர் பாலசுப்ரமணியம், செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, பொருளாளர் வரதராசு, அரிமா முத்துசாமி ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் பேசுகையில், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக ஒவ்வொரு ஒன்றியம் சார்பாக இரத்த தான முகாம் நடத்தப்படும் என்றும் சிறப்புரையாற்றி முகாமை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் பழங்கள், ஆரஞ்சு ஜூஸ், குளுக்கோஸ் பவுடர், பிஸ்கெட் மற்றும் சத்தான உணவு ஆகியவற்றை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 30 யூனிட் ரத்தம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, இரத்த வங்கிக்கு கொடுத்தனர். மேலும் அரிமா சங்கம் சார்பாக ஈஸ்வரன் கோவில் அருகில் அமைந்துள்ள தெப்பக்குளம் பகுதியை சீரமைத்து தருமாறு MP மாதேஸ்வரன் அவருக்கு நகர அரிமா சங்கம் சார்பாக கோரிக்கை வைத்தனர். நிகழ்வில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் மீனாட்சி மருத்துவமனை டாக்டர் வெங்கடேஷ்குமார் அரிமா சங்கம் சார்பாக பாராட்டு சான்றிதழ், பதக்கம் ஆகியவற்றை வழங்கினார். கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கு முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சரவணன்.